தூத்துக்குடி மாவட்டம் புகழ்பெற்ற சிக்கிகுளம் கீழவைப்பார் கடற்கரை பகுதியில் மீன் தொழிலை குலத்தொழிலாக வைத்து அந்த பகுதி மக்கள் ஆண்டாண்டு காலம் மீன் தொழில் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு மழை நேரங்களில் மீன் வலை ரிப்பேர் பார்ப்பதற்கு மற்றும் மீன்களை பிரித்து கையாளுவதற்கு கடினமான நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் தொழிலுக்கு பாதுகாப்பான மீன் கூடாரங்கள் அரசு அமைத்து தரவில்லை என்றும் உடனடியாக தொழில் செய்வதற்கு மீன் கூடாரங்கள் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள். மற்றபடி அந்த மக்கள் கோடை, வெயில், இயற்கை சீற்றங்கள் போன்ற பல்வேறு நிலைமைகளிலும் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்களை, துயரங்களை அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே மழை நேரங்களில் அரசு அவர்களுக்கு மாதம் சிறிய அளவில் அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை மாதிரி வழங்கி வருகிறது. அதை ஒரு மீனவர் தொழிலாளிக்கு மாதம் 30,000 இழப்பீட்டுத் தொகையாக அரசு வழங்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போன்று மழை வெள்ள நேரங்களில் அவருடைய மீன் வலைகள் கடலில் அடித்து செல்லப்படுகிறது. அதற்கு கூடுதலாக வலை வாங்கி கொடுப்பதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள் அகற்ற அரசு இதுபோன்று நிதி உதவிகளை பெருமளவில் செய்ய வேண்டும். அவர்களுக்கு மீன் விற்பனை செய்வதற்கு அரசு கூடாரம் அமைத்து கொடுத்திருக்கிறது. அதற்கு அவர்கள் அரசுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் மீன் தொழில் வளர்ச்சி பெற மீனவர்கள் மக்களுக்கு தனியாக அரசு பல்வேறு வகையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இப்போது மீன் ஏழை தொழிலை நாம் பார்க்கிறோம். அதை நீங்கள் பார்க்க